இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு ராணுவ வீரர் இளநீர் கடைக்கு இளநீ குடிக்க வராரு. அப்போ அந்த ராணுவ வீரரை பார்த்த இந்த பொண்ணு கீழே மயங்கி விழுந்துறால. உடனே பக்கத்துல இருந்த இந்த பொண்ணோட தம்பி, அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு எந்திரிங்கன்னு சொல்றான். அப்போ இந்த ராணுவ வீரர், மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சு எந்திரிங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த பொண்ணோட தம்பி, சார் நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, உங்களை பார்த்துதான் எங்க அக்கா மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு சொல்றான். உடனே இந்த ராணுவ வீரரும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட அக்காவை சேர்ல உட்கார வச்சுட்டு, அக்கா இந்த தண்ணிய குடிங்க, எல்லாம் சரியாகிவிடும், எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். அப்போ இந்த ராணுவ வீரர் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இந்த பையனை மறைமுகமாக கூப்பிடுகிறாரு. இந்த பையனும் தன்னோட அக்கா கிட்ட தண்ணியே கொடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த ராணுவ வீரர் கிட்ட போறான். இப்போ இந்த ராணுவ வீரர், தம்பி உங்க அக்கா எதுக்காக என்ன பார்த்து மயக்கம் போட்டாங்கன்னு கேக்குறாரு. அப்போ இந்த பையன் இந்த ராணுவ வீரர் கிட்ட, அதை ஏன் சார் கேக்குறீங்க, எங்க அக்காவும் எங்க மாமாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எங்க மாமா நாட்டை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ராணுவ வீரர் ஆனாரு. அவரு முதன்முறையா வேலைக்கு கிளம்பும் போது எங்க அக்கா அவரை சந்தோஷமா வழி அனுப்பி வச்சாங்க. அப்போ எங்க மாமா என்கிட்ட உங்க அக்காவை பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்னாரு. அப்போ நான் எங்க மாமா கிட்ட, எங்க அக்காவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் மாமா, நீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்துட்டு போகணும்னு சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டு போனவர் தான். 2 மாசம் கழிச்சு எங்க அக்காவுக்கு ஒரு போன் வந்தது. எங்க அக்காவும் எடுத்து பேசினாங்க. அதுல ஒரு ராணுவ வீரர், உங்க ஹஸ்பண்ட் நாட்டுக்காக உயிரை விட்டுட்டாங்க, அவருடைய உடல் இன்னும் கிடைக்கல, அவருடைய உடம்பை 20 நாளா தேடிட்டு இருக்கும், ஆனா இன்னும் உடம்பு கிடைக்கல, நீங்க அவருக்கான மரியாதையை செலுத்தி சாஸ்திர வேலைகளை பாருங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இந்த பொண்ணு போனை கீழே போட்டுட்டு கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாள். தன்னோட ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் இந்த பையனும் அவங்க அக்காவும் வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட இந்த ராணுவ வீரர், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னோட வீட்டுல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தனியா தான் இருக்காங்க, அங்க வந்து நீங்க இருந்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க அக்காவை என்னோட அப்பா அம்மா நல்லா பாத்துக்குவாங்க, எனக்கும் ஒரு அக்காவும் தம்பியும் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. இந்த மனசு தாங்க கடவுள். இந்த ராணுவ வீரரோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.